அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி இரவு அவர் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார். இதுவரை தங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்து ஓரளவு லாபத்தை கொடுத்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானம் செல்வது மிக மிக அற்புதமான அமைப்பு. தொழில் வளர்ச்சி பன்மடங்கு உயரும், கையில் பணம் புரளும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வீடு கட்டுவீர், சுபகாரியங்கள் செய்வீர், தொழிலில் லாபம் பல மடங்கு உயரும். உடல் ஆரோக்கியம் சீராக நல்லபடியாக இருக்கும். பழைய கடன்களை படிப்படியாக அடைப்பீர்கள். தங்களுக்கு 3ஆம் பார்வையாக தங்களுடைய ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக தங்களுடைய புத்திரஸ்தானத்தை 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரை பிள்ளைகளால் ஏற்பட்ட மன கவலைகள் அனைத்தும் மாறும். அடுத்து தொழில் வளம் பெருகும். கூட்டு தொழில் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். பண சேமிப்புகள் உண்டாகும். அரசியல் செல்வாக்கு கூடும். அரசியலில் புகழ் பெறுவீர்கள். உங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கலாம். வெளியூர் பயணங்களால் மன மகிழ்ச்சி உண்டாகும். வெளியூர் பயணத்தினால் தங்களுக்கு பல வரவுகள் அதிகரிக்கும். ஒரு பக்கம் உடலில் அசதி சோர்வு வந்தால் கூட லாபங்கள் பண வகையில் லாபம். சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு வழக்குகள் வாபஸ் ஆகும். அல்லது தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் தங்களுக்கு வரலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அடுத்து உடல்நல குறைபாடுகள் சரியாகலாம். இதுவரை நீண்ட நாள் மருத்துவ செலவுகளுக்காக செலவு செய்தவர்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனை அனைத்தும் விலகும். நீண்ட நாள் நோயுற்றவர்களுக்கு நோய் படிப்படியாக குறையும். கடன் தொந்தரவுகள் அனைத்தும் குறையும். ஒருவேளை பிறக்கும் போது சனி பகவான் தங்களுக்கு பாதகமாக இருந்தால் மட்டும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோயிலுக்கு, சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள். சனி பகவானை வழிபடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். குஷ்டரோகிகள், உடல் ஊனமுற்றவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். சுந்தரகாண்டம் பாராயணம், ஒரு சர்க்கம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.